இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த நிகழ்ச்சியில பங்கு சந்தை ஆலோசகர் சொல்ற கருத்துக்கள் பங்குகள் பற்றிய ஒரு சிறிய புரிதலுக்காக மட்டும்தான். எந்த ஒரு பங்கு சந்தை ஆலோசகராலையும் 100% மார்க்கெட்டையோ பங்குகளை பற்றியோ கணிக்க முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுற கருத்துக்களை வச்சு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. நீங்க எத்திரியத்துல எல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக கலெக்ட் ஆச்சு. தென் வந்து டிராஃபிக் வந்து அதில் அதிகமாக இருந்ததுனால அந்த செட்டில்மெண்ட்ன்றது உடனே இல்லாமல் இருந்தது. டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆக ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டொனால்டு ட்ரம்ப் வின் பண்ணோடனே பார்த்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காயின்களில் வந்து டோஜ் காயின் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசனே வந்து எலன் மாஸ்க் வந்து சப்போர்ட் பண்ண காயின் தான். உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த XRP செயின் வந்து இருக்கிறதுனால அதிகமான லெவலில் இது பேசப்பட்டு ஒரு பெரிய லெவலில் பம்ப் கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் பினான்ஸ் போன்ற பெரிய லேயர் 1 எக்ஸ்சேஞ்ச் டயர் 1 எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கிரிப்டோ லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பிட்காயின் இருந்ததுன்னு சொன்னால் பிட்காயின் வந்து இன்னைக்கு 90 lakhs அப்படின்னா ஒரு பிட்காயினை வச்சு நீங்கள் இம்மிடியேட்டாக வித்தின் a செகண்டில் வந்து உங்களால் லோன் வாங்க முடியும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். 2025 கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, என்னென்ன காயின்களுக்கு வளர்ச்சி சதவிகிதம் அதிகரிக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக கிரிப்டோ மாஸ்டர் மிஸ்டர் சிவகுமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னோடனே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்காயின். அதனால் நம்ம பிட்காயின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி வருவோம். பிட்காயின் 2023 ஒரு 2 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. 2024 கணக்கெடுத்தாலும் ஒரு 120% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா 2024 ஸ்டார்டிங்லேருந்தே எங்கேயுமே ஒரு மாதம் கூட இறங்காமல் இருந்தது. லாஸ்ட் டிசம்பரில் ஒரு 3% இறங்குனுச்சு. ஸோ 25ல் அந்த இறக்கம் அப்படிங்கிறது அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா, இல்லை 2024 ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அதே மாதிரி 2025 போகுமா? அப்படி போகும்னா என்ன ரீசன்னால போகும்? பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு ஆல் டைம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து $1,08,000 கிட்ட ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சின்ன டம்ப் கொடுத்து ஒரு $93,000 வரைக்கும் கீழே போச்சு. இதனுடைய ரேலி வந்து 2025லையும் கண்டினியூ ஆகுமா, எந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்கும். பட் பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல ஹையில் தான் இருக்குது, ஒரு ஆல் டைம் ஹையில் தான் வந்து இருக்குது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கலாம். சில நிபுணர்கள் வந்து சொல்கிறது இது வந்து $2 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, $2.5 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான். இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்ற பிறகு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து கிரிப்டோ கரன்சியை மெயினாக வந்து பிட்காயின், எத்திரியம் போன்ற சில காயின்கள்லாம் ஒரு 67 காயின்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கமாடிட்டியில் கொண்டு வர்றதா ஒரு பிளான் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை பொறுத்து அதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகலாம். ஸோ எதிர்பார்க்கப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா $1,50,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜனவரி இந்த புல் ரன்னில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 monthsல வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து எடுக்கும். அந்த கரெக்ஷன் வந்து முடிஞ்சு தென் அதுக்கு அடுத்த வருடங்களில் தான் அதனுடைய ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுமே ஒழிய இந்த வருஷமே வந்து ஒரு பெரிய லெவலில் 2025ல் நடக்கும்ன்றதை வந்து சொல்ல முடியாது. ஏற்கனவே இது நடந்ததுனால இனி அதிகபட்சமாக போகிறதுக்கு ஒரு $1.5 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24ல் ஒரு 120% கிட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ, ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணுற பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 90% யாரும் ப்ராஃபிட் புக் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் மார்க்கெட்டில். என்ன ரீசன்னால இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்காங்களா, இல்லை இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் இப்போவும் நிறைய பேர் வந்து இதை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு 3 daysக்கு முன்னாடி கூட வேர்ல்டுலேயே வந்து ஒரு பிக்கஸ்ட் பிட்காயின் ஹோல்டர் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து பிட்காயினை ஹோல்டு பண்ணுறாங்க. அவங்களுமே ஒரு 2 daysக்கு முன்னாடி 1050 பிட்காயின்ஸ் வந்து வாங்கினாங்க. எகெயின் வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், வேல்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக அதை வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. யூஎஸில் வந்து ட்ரம்ப் வந்த பிறகு இனிமேல் இதுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், வேர்ல்டு வைடாக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கும் அப்படின்றதனுடைய பார்வையில் நிறைய பேர் இதை வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்து இன்னும் வரல, இன்னும் இதனுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லாங் டேர்மாக வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய லெவலில் டம்பும் ஆகலை. ஸோ அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. காயின் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் ஜென்ரலாகவே கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து 2025 நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, இந்த சார்ஜஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த ரீசன்னால ஒரு மார்க்கெட் வந்து பெருசாக வளருமான்னு? இல்லை, 2025 வந்து இது ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிட்காயினுடைய ஹால்விங் வந்து 4 years ஒன்ஸ் வந்து நடக்கும். எவ்ரி 4 years ஒன்ஸ் பிட்காயினுடைய ஒரு ஹால்விங் நடக்கும். இந்த ஹால்விங் நடந்த வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர், இப்போ 2024 நடந்தது, 2024க்கு அப்புறமா நடக்கக்கூடிய இந்த 2025 வந்து நல்லாயிருக்கும். ப்ரீவியஸாக நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஹால்விங் வந்து நடக்கும்போது அதுக்கடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பம்ப் கொடுக்கும். பிட்காயின் மட்டுமே கிடையாது, எல்லா மார்க்கெட்டுமே. அந்த வகையில் வந்து பார்த்தா இது வந்து இந்த ஹால்விங் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் 2025, 2024 ஹால்விங் நடந்தது, 2025ன்றது அதனுடைய அடுத்த வருடம் அப்படின்றதுனால இந்த பம்ப் வரும், பெரிய லெவலில் 2025 கிரிப்டோவுக்கான ஒரு மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்றது நம்புறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹிஸ்ட்ரி. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டலாக டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சது வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில். டொனால்டு ட்ரம்ப் மட்டுமே கிடையாது, அவர் கூட பார்ட்னராக இருக்கக்கூடிய எலன் மாஸ்க், அவருமே வந்து கிரிப்டோவுக்கு ஆதரவானவர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிரிப்டோ மார்க்கெட் வந்து 2025 பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் சொன்ன அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பிளாக் செயினில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறது உண்மை. ரியல் வேர்ல்டு அசட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பிளாக் செயினை வந்து வெறும் ஃபினான்ஸுக்கு மட்டும், வெறும் காயின்களுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கலாச்சாரம் போய் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸில், நிறைய செக்டாரில், ஈவன் அவர் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், அல்லது ஹெல்த் செக்டராக, எஜுகேஷன் செக்டர், இந்த மாதிரி எல்லா செக்டர்லேயும் பிளாக் செயினுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இனிமேல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சார்ஜஸ்லாம் சொல்கிறாங்களா சார்? சார்ஜஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சார்ஜஸில் அப்படி வந்திருக்கு? அதாவது சார்ஜஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியடில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பில் பண்ணும்போது அதுக்கான டிரான்சாக்ஷன், அந்த ஃபீ வந்து அதிகமாகவே இருந்தது. நீங்கள் எத்திரியத்துலலாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக கலெக்ட் ஆச்சு. தென் வந்து டிராஃபிக் வந்து அதில் அதிகமாக இருந்ததுனால அந்த செட்டில்மெண்ட்ன்றது உடனே இல்லாமல் இருந்தது. டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆக ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்க, ஒரு 300 ரூபா மதிப்புள்ள டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸே வந்து 100 rupees கிட்ட இருக்கிற மாதிரி சூழ்நிலை எத்திரியம் செயினில் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய செயின்ஸ் வந்து வந்துருச்சு. நிறைய செயின், சொலானா செயின்ல இருந்து ரொம்ப 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 அந்த லேயர் 2லலாம் வந்து பண்ணுறவங்க எல்லாமே ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஈவன் பிஎன்பி செயின்லலாம் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப லெஸ் இது. அதே போல் லேயர் 2ல பண்ணக்கூடிய செயின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நிறைய செயின்ஸ் வந்து உருவானதுனால இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். பிட்காயினோட ETF நம்ம 2025 எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா அந்த பிளாக் ராக் நிறுவனம் அப்படின்ட்டு அவங்க தான் முதல்ல பிட்காயினோட அந்த ETF எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் டைம் சொன்ன விஷயமும் என்னன்னாக்கா, பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு ஃபேக் அப்படின்னு சொன்னவங்க தான். இன்றைக்கி அதை அவங்க வச்சு தான் ETF ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2025 பிட்காயினோட ETF அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக. அதாவது ETF வந்து வந்ததுலேருந்தே அதனுடைய அதாவது இன்ஃப்ளோ வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் வந்து இன்ஃப்ளோ வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. பிளாக் ராக் மட்டும் கிடையாது, இனிமேல் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ETF வந்து கொண்டு வரதுக்கு இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ETF உடைய இன்ஃப்ளோ வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்து இருக்குது.
பிட்காயினுக்கு அடுத்ததாக ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மார்க்கெட்டில். இந்த டோஜ் காயினுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. 2025க்குள்ளார இந்த ரேஞ்சை தொற்றும் அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. டோஜ் காயினோட எதிர்பார்ப்புகள் எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? டோஜ் காயின் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டொனால்டு ட்ரம்ப் வின் பண்ணோடனே பார்த்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காயின்களில் வந்து டோஜ் காயின் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசனே வந்து எலன் மாஸ்க் வந்து சப்போர்ட் பண்ண காயின் தான். எலன் மாஸ்க் வந்து அதில் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அவருடைய டெஸ்லாவில் வந்து சில பேமெண்ட் எல்லாம் வந்து இந்த டோஜ் காயினை வச்சு பண்ணலான்னு ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுனால நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து டோஜ் காயினை வாங்கி இன்னும் ஹோல்டு பண்ணால் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னே ரீட்டெயிலும் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. டோஜ் காயினுக்கு நிச்சயமாக ஒரு லாங் டேர்மாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். டெஃபினட்டாக வந்து அதில் வந்து ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கையாகவும் இருக்குது. ஜென்ரலாக வந்து மீம்ஸ் கேட்டகரியில் வந்து ஒரு காயின் தான் அது. ஆரம்ப காலகட்டத்தில் வாங்கினவங்களாம் இன்றைக்கி பெரிய லெவலில் அதை ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. இப்போவுமே அது வாங்கி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸுக்காக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2025லேருந்து ஒரு 2030க்குள்ளார இந்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளார டோஜ் காயின்ங்கிறது ஒரு $4 மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கணிப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? டோஜ் காயினை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் 2030 வரைக்குமே வந்து வெயிட் பண்ண தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புல் ரன்னிலே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து அதில் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து இதில் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இப்போ பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸும் வந்து உள்ளே வர்றதுனால இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2030 வரைக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்புகள். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் கண்ணாக இருக்கிறது இந்த எக்ஸ்ஆர்பி காயின். எக்ஸ்ஆர்பி காயின் பிட்காயினோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு ரேலியில் ஒரு டைமில் பார்க்குறோம் பிட்காயின் 26% இன்க்ரீஸ் ஆகுது. அதே டைமில் எக்ஸ்ஆர்பி காயின் வந்து 360% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ரேலி பிட்காயினோட இவ்வளோ ஒரு பெரிய போட்டி போகிற அளவுக்கு அவ்வளோ பவர் இருக்கா எக்ஸ்ஆர்பிக்கு? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு அதாவது எத்திரியம்லாம் வந்த எத்திரியம் செயின்லாம் வந்த புதுசுலேயே வந்த காயின் தான் வந்து எக்ஸ்ஆர்பி. அவங்க ஒரு செயின் பட் ரொம்ப வருஷமாக வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம இருந்த காயின். பட் நல்ல ப்ராஜெக்ட் உள்ள ஒரு காயின் தான். அவங்க செயினில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த என்டர்பிரைசஸ் சொல்யூஷன்லாம் வந்து நிறைய எக்ஸ்ஆர்பியில் வந்து பண்ணுறாங்க. பிட்காயின், எத்திரியம் இவங்கெல்லாம் வந்து ஆல்ட் காயினில், அதாவது ஆல்ட் காயினில் வந்து ஒரு முன்னோடி அப்படின்னா எத்திரியம், அதுக்கடுத்து வந்து ஒரு எக்ஸ்ஆர்பின்னு வந்து சொல்லலாம். எதுக்கு இந்த இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு, அந்த ரேலி வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனால்டு வந்த பிறகு நிறைய ப்ராஜெக்ட் உள்ள காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆக ஆரம்பிச்சது. எத்திரியம் அண்ட் வந்து பிட்காயின் ETF கொண்டு வந்தது மாதிரி ஒரு 3 காயினை ETF கொண்டு வர்றதுக்கான பிளான் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. சொலானா, எக்ஸ்ஆர்பி, ஹெச்பார் இந்த 3 காயினுமே ETF வரப்போகுது அப்படின்ற வந்து ஒரு செய்தி வந்து இருந்துச்சு. அதுக்கான பில்லும் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ஆர்பி நிறைய கண்ட்ரியில் நிறைய பேங்கிங் செக்டர், பேங்கிங்கில் இருக்கிறவங்க இந்த செயின் மூலிமா சில ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே நம்ம ரிசர்வ் பேங்க் CBDCன்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து இந்த எக்ஸ்ஆர்பி செயினில் தான் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஸோ ஜப்பானில் இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்ஆர்பி செயின் வந்து இருக்கிறதுனால அதிகமான லெவலில் இது பேசப்பட்டு ஒரு பெரிய லெவலில் பம்ப் கொடுத்துச்சு. இப்போ கேஷாங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சில ஸ்பெசிலிட்டிஸ்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் கிரிப்டோ கிரெடிட் கார்டு தரதை சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ மூலமாக நீங்கள் லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இதை பார்க்குறப்ப ஓகே இவ்வளோ விஷயங்கள் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அது இன்னும் அறிவிப்புகளில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. பட் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? இதுக்கு முதல்ல கிரிப்டோவில் சாத்தியம் இருக்கா? கிரிப்டோ மார்க்கெட்டில் இப்படி ஒரு வங்கி சேவையை வச்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? முதல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது கிரிப்டோ மார்க்கெட்டில் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடியதான். பட் அது எந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து அது நம்பிக்கையான நிறுவனமா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சில டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வர்றவங்க அந்த டிஃபைக்குள்ள, அதுக்கு பேரே வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் தான். அங்கே வந்து லெண்டிங், பாரோயிங் அண்ட் வந்து லோன்ஸு,
டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. பட் வந்து அவங்க எல்லாமே வந்து அந்த பிளாக் செயின் டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் உள்ள ப்ராஜெக்டாக வந்து இருக்கணும். ஒரு ப்ரைவேட் மீன்ஸ் வந்து இது ரிலேட்டடாக இல்லாத ஒரு கம்பெனி வந்து இதை பண்ணுறதுக்கு சாத்தியம் வந்து கிடையாது. பட் இது ரிலேட்டடாக ஏற்கனவே பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க அதுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சில எக்ஸ்சேஞ்சே வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பினான்ஸ் போன்ற பெரிய லேயர் 1 எக்ஸ்சேஞ்சை, டயர் 1 எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கிரிப்டோ லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பிட்காயின் இருந்ததுன்னு சொன்னால் பிட்காயினை வச்சு, பிட்காயின் வந்து இன்றைக்கி 90 lakhs அப்படின்னா ஒரு பிட்காயினை வச்சு நீங்கள் இம்மிடியேட்டாக வித்தின் அ செகண்டில் வந்து உங்களால் லோன் வாங்க முடியும். 60% to 70% வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. எதுவும் டாக்குமெண்ட்டு கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. யார் கொடுக்குறாங்கன்னு கூட உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து இதே டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஒரு வேலெட் இருக்கும். அந்த வேலெட்லேருந்து நீங்கள் அந்த பிட்காயினை வந்து அதை ட்ரான்ஸ்ஃபராக எடுத்துக்கிட்டு இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு வந்து லோன் வந்து வந்துடும். அதுக்கு சில பர்சன்டேஜ் வந்து அவங்க எடுப்பாங்க. எப்போ வந்து நீங்கள் ரீபே பண்ணுறீங்களோ இம்மிடியேட்டாக உங்களுடைய பிட்காயினும் மறுபடியும் உங்கள் வேலெட்டுக்கே வந்துடும். யார் கொடுக்குறாங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து கிரிப்டோ லோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சென்ட்ரலைஸ்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து நடக்குது. அது கார்டை பொறுத்தளவுக்கு நிறைய டீசென்ட்ரலைஸ்டு கம்பெனி டெஃபி பண்ணுறவங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இப்போ துபாய் போன்ற நாடுகள்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய கிரிப்டோஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதை வச்சு பண்ணுறது, ஈவன் ஏடிஎம் கார்டு கூட வந்து நிறையவே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் ரிலேட்டடாக இல்லாதவங்க வந்து இது சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம நம்ப முடியாது. அது இப்போ ஆல்ரெடி பேசின காயின்ஸ் அப்படிங்கிறது டாப் 3 காயின்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். பிட்காயினாக இருக்கட்டும், டோஜி அண்ட் எக்ஸ்ஆர்பி. ஆனால் 2025ல் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் இருக்கிற சம் காயின்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்னா என்னென்ன காயின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம்? 2025 பொறுத்தளவுக்கு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது, கிரிப்டோ கரன்சியில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஏஐ ஏஜென்ட் காயின் தான். ஏஐ அண்ட் ஏஐ ஏஜென்ட் உள்ள காயின்ஸ். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீம்ஸ் காயின் தான், ஃபுல்லாகவே வந்து மீம்ஸ் காயின். அதுவும் சொலானால செயினில் பண்ண காயின்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் பம்பு கொடுத்துச்சு. ஒரு பீரியடில் வந்து டெஃபி காயின். இப்போ ட்ரெண்ட் என்ன, இந்த 2025ல் என்ன மாதிரி காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ காயின்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஏஐ காயினில் வந்து நிறையாவே சொல்லலாம். ஒரு லோ பட்ஜெட்டாக இருக்கிற காயின்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் டெஃபி வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆல் டைம் ஃபேவர்னு சொல்லலாம். எப்போயுமே வந்து அதுக்கான ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ டெஃபி காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏஐ காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏஐ காயின்ற போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெண்டார் அப்படின்ற காயின் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரில் வந்து ஒரு பம்ப் கொடுக்கக்கூடிய காயின். ஏஐயில் இருக்கிறது ரெண்டார் அண்ட் வந்து காவா, தென் வந்து ஐசிபி, கோட், கிராஸ், இந்த மாதிரி காயின்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏஐ கேட்டகரியில் வரக்கூடிய இது. தென் வந்து விர்ச்சுவல் அப்படின்ற காயின்லாம் லாஸ்ட்டு 2024ல் ரொம்ப கம்மியாக 0.00 கிட்ட இருந்த வேல்யூ இருந்த காயின் வந்து இந்த 1 இயரில் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000% கிட்டத்தட்ட 500x கிட்ட வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த ஏஐ காயின். ஸோ விர்ச்சுவல் அது இன்னுமே ஒரு பெரிய லெவலில் வளரும். டெஃபி காயின் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர்பி, டெல்லர் காயின், அப்புறம் ஹைப்பு, தென் இஎன்ஏ, இந்த மாதிரி காயின்கள்லாம் டெஃபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காயின். ஸோ 2025 டெஃபி அண்டு ஏஐ அண்டு ஏஐ ஏஜென்ட் இந்த காயின்கள்லாம் வந்து ஒரு நல்ல பம்ப் கொடுக்கறதுக்கான காயின். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்ட்டு இந்த காயின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த டைமில் 2025ல் இந்த காயினில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான காயின்ஸ்? ஷார்ட் டேர்முக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 500 கரன்சிக்கு மேலே நல்ல ப்ராஜெக்ட் உள்ள காயின்களே வந்து நிறையவே இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு காயினுக்கு வந்து ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும் போது, அல்லது வந்து ஒவ்வொரு காயின்களும் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது புதுசாக பண்ணும் போது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பு, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஒரு பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னால் அந்த ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து ப்ராஃபிட்டை வந்து எடுக்க முடியும். ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலாகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பம்ப் கொடுத்துட்டு கீழே ஒரு பாட்டம் லெவலில் இருக்கும். அந்த பாட்டம் லெவலில் வந்து நீங்கள் கரெக்டாக
அதை எடுத்து அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து 30 to 60% கிட்ட வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி காயின்கள் நிறையவே இருக்குது. இந்த காயின்கள் எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் சிக்னல்ஸ் அப்படின்ற அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 30 காயின்கள் வந்து அங்கே அனலைஸில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில். என்ன ரேட்டில் என்ட்ரி ஆகலாம், ஒரு டார்கெட் 1 ரேட்டில் எப்படி வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு 20% ஒரு 30% வந்து எடுக்கலான்றத ஸ்பாட் ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறுகிய பீரியடில் வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 3 டேஸ்லேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து உங்களால் ஒரு ப்ராஃபிட் ஒரு 30 to 50% கிட்ட உங்களால் எடுக்க முடியும். ஓகே, அந்த பேஜ்குள்ளே போகணும் அப்படின்னா ஏதாவது சம் ஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அதாவது வந்து அந்த பேஜுக்குள்ளே போகும்போது நீங்கள் அங்கே ஒரு ஒரு யூனிட்டிக்கு அவங்களுடைய காயினை வந்து ஒரு 1000 காயினை ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க. ஃபீஸ்ன்றது கிடையாது, மந்த்லி ஃபீஸோ இயர்லி ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சுடைய நேட்டிவ் காயின் யூனிட்டிக்ன்ற அந்த காயினை வந்து ஒரு 1000 காயினை ஹோல்டு பண்ணணும். நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்து வியூ ஆகும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025 என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போது, என்னென்ன காயினில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.